என்ன உன்னை வீடியோ எடுக்கக்கூடாதா? ஆமாம், இப்போல்லாம் வந்து அவன் வந்து வீடியோ ஆன் பண்ணணும்னா என்னை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறான். இப்போவே இந்த சீன் போடுறானே. சரி எடுக்கல. ஓகே போலாமா? ஓகே தவன் போலாமா? தவனே போலாமான்னு சொல்ல. போலாமா? ஓகே. மக்களே உங்ககிட்ட பேசும்போது வந்து அவங்க அப்படிம்பேன். ஆனால் கொங்கு ஸ்லாங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிய இவிய அப்படின்னு பேசுறத கொங்கு ஸ்லாங். அது வந்து வீட்டில் பேசும்போது எனக்கு தந்த பேர் வந்துரு. ஃபஸ்ட்டு எங்கள் குலதெய்வ கோயிலா செல்லாண்டி மங்கல். மக்களே வந்தாச்சுங்க. கோவில் சரியான கூட்டமாக இருக்கும் போலயே. இவ்வளோ கூட்டத்தை எதிரே பார்க்கல. பார்த்தா விசேஷம் நடந்துச்சு. பக்கம் விசேஷத்துக்கு கூட இத்தனை கார் விளையாடு இருக்குது. ஓகே மக்களே, இத்தனை கார்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கார் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு. நிறுத்தியாச்சு. போலாம் சரியான கும்பலாக இருக்குது. பரவாயில்ல. ஹாய் மக்களே, இது நம்ம பெரியப்பா வீடுங்க. ஓகே ரைட்டு. நல்லா ஜாலியாக ஃபேமிலியோட. ஓகே சிறப்பு. கையல் இங்கே பாரு, கையல். Step on the cool stone floor together like we've done before. ரைட் சிறப்பு. ஓகே மக்களே, அவ்வளோதாங்க. ஜம்முன்னு சாமி கும்பிட்டு ஒரு 501 ரூபா வந்து போகலாம். சோறு பசிக்குதா போகலாம். ஒரு 501 ரூபா வந்து அன்னதானம் கூட எழுதிட்டுங்க மக்களே. அவ்வளோதான் மக்களே, போகலாம், சாப்பிட்லாம். போகலாமா? ரைட் அண்ணா அப்படிங்க. அண்ணா சாப்பாடுங்க அங்கேயா? சாம்பார். ஓகேண்ணா போகலாம். இன்னும் கொஞ்சம். ஓகேப்பா சாப்பிடலாமா? இந்த உனக்கு தயிரோட வந்துருச்சு. உட்காரு, கீழே உட்காரு. அவ்வளோதான். சாப்பிடுங்க. எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. தவனே உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், பொம்மை வாங்கி தரேன், அழுவாமல் சாப்பிடு. என்னது பொங்கல் மட்டும் கொஞ்சமாக இருக்குது உனக்கு? இல்லை அது அம்மாவுக்கு. நானும் இதை இந்தா இன்னும் சேர்த்து வச்சிட்டேன். சாப்பிடு. வந்துருச்சா? எனக்கு இந்த தயிர் தான். அது இது வாங்கலையே பொங்கல். சரி விடுங்க. நமக்கு கொஞ்சம் வயிறில் எரியுது மக்களே, அதனால் தயிரோடு சாப்பிட போகிறேன். ரைட்டாக வைங்க. போப்பு எடுத்துக்கலாம். சரி வச்சுட்டேன். சாப்பிடுமா? இதுக்கு மட்டும் கால் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே தரையில் நடக்கு, மற்றதுக்கெல்லாம் நடக்காது. ஐஸ்கிரீம் வண்டி பார்த்தான். அண்ணா ஐஸ் கொடுங்கண்ணா.
ம் ம் ஆ ஓகே ஓகேவா வாங்கியாச்சே. இங்கே வர்றா சாப்பிட்றா வேடிக்கை. அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சுங்க. போயிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. இன்னொரு கோயில் இருக்குது, ஆனால் அது கூட்டமாக இருக்குது. சட்டப்பன் கோயில், அது திருவிழா வேறு லெவல் இருக்கும். நான் வீட்டுக்கு போயிட்டு கூட பைக் எடுத்துகிட்டு அங்கே போகிறேன் போகலாம் மக்களே. சடங்கு கோயிலா? சரி வாங்க, கையோட அதையும் பார்த்துடலாம். சடங்கு கோயில்ரா பைக்ல வரலாம்னு சொல்லிட்டீங்க, அதனால வீட்டுக்கு போய் பைக்ல போலாம் அப்படிங்கிறான். பழைய கார் காட்டுக்கிற கொண்டு கொடுத்துட்றாங்க. சூப்பராக இருக்குது. பழைய கொடுத்துடலாமா? ம் ஓல வழி தான் கேஸ். என் தம்பி அந்த இருந்தா அப்படி இல்லை. மக்களே, இங்கேயும் பார்க்கிங் அருமையான நிழலுங்க. நவமரத்து நிழல். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் வந்து சந்தையாக இருந்துச்சு. கோயில் நிலம் தான் மக்களே, இது சட்டப்பன் கோயில் நிலம் தான். புளிய மரம், இல்லை நகாப்பழ மரம்லாம் இருக்குது. நம்ம ஆளு கை பிடிச்சிக்கிறா சாமி. இதுதான் மக்களே சடைப்பன் கோயில். இந்த சிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கால் இருந்துச்சு. கோயில் கட்டுறன்னு சொல்லியெல்லாம் வெளியே எடுத்து வந்து வச்சுட்டாங்க. தெரியுதுங்களா? இது எல்லாமே கோயிலுக்கால தான் இருந்துச்சு. செமையாக இருக்கும். அப்போ சின்ன வயசில் வந்தோம்னா இந்த சித்தரை இதையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு, அதெல்லாம் சின்ன வயசில் சத்தியமாக அது ஒரு செம ஃபீலாக இருக்குது. ஆனால் எடுத்து அந்தெல்லாம் வெளியே வச்சுட்டாங்க. அதான் கொஞ்சம் இது பார்த்தீங்களா இல்லையா? சடை இப்போ சித்தர் மக்களே உள்ளே இருக்கிற சாமி, அதனால தான் இல்லை சித்தர் உருவம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்க, இங்கே வந்து அன்னதானம் போயிட்டுருக்கு. தெரியுதா? சமைச்சிட்ருக்காங்க பாருங்கள். உள்ள நம்ம சாமி கும்பிடலைங்க, வெளியவே சாமி இருந்தது. குதிரை மேலே வச்சுருந்தாங்க உற்சவர் மாதிரி. ஸோ அதை கும்பிட்டாச்சு. இந்த வருஷம் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே போய் கடை வீதியை சுற்றிட்டு அப்படியே பார்ப்போம். பாருங்க பஸ்ஸு பாருங்க, இன்றைக்கி எவ்வளோ கூட்டம். ஓகே மக்களே, எல்லா கிட்ஸோட ஆசை. நல்லதாக வாங்கி கொடுக்கலாம் மக்களே. இந்த டைம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வாங்குகிறோம். இது எப்படின்னா அதை ஆனால் ஓப்பன் பண்ணி செஞ்சு காமிங்க எப்படின்னு. ஒன்றும் பார்க்குற கூட இல்லை. காரத்துக்கு இங்கே வச்சோம்னா இது வந்து அப்படி வந்து வந்துடும். ஓகே கமனே வாங்கியாச்சா? ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக ஃப்ரூட்ஸ் வாங்குறோம். ஆனால் அதை எடை போடுங்க. தர்பூசணி எல்லாமே வந்து தலையில் இருக்குது. இந்தாங்கப்பா மக்களே. இந்த கேப்பில் பாருங்க, அசந்த கேப்பில் அல்வா வாங்குறாங்க. ஆ எது சாமி இது ஃபுல்லாக வேணுமா? சாப்பிட்றா? மக்களே, அது வந்து கருப்பட்டி அல்வாமா. அது கோதுமையாண்ணா? கோதுமை. ரைட்டு மக்களே, கருப்பட்டி அல்வா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுங்க. கருப்பட்டி அல்வா எந்திரிச்சாச்சே கையில். குட் மார்னிங். நம்ம சிறகுகளே இந்த பைக்குகள் தானே அப்படிங்கிற மாதிரி மக்களே. ஆ புரியல. நல்லா இருக்கா? ஓகே ஓகே மக்களே, எப்படிங்க மக்களே? ஜம்முன் இருக்குதுங்களா? இப்போ எடுத்து நானும் பழைய ஒரு ரைடு போக போகிறோம். போகலாமா?
இல்லை வண்டியில் வாங்கினதுல தானே ஏறி கூட்டிகிட்டு போய் போகவே இல்லை ஓட்டே ஏ சூப்பரு எப்படி இருக்குது நல்லா இருக்குதா இன்னைக்கு தாண்டா யூஸ்ஃபுல்லாக வாங்கியிருக்கிற பொம்மை நேற்று மக்களே ஏர் கூலர் ஒன்று வந்தது மக்களே ஆர்டர் போட்டிருந்தது ஆஹா இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன் சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின மக்களே 7000 ரூபா 800 நம்மளுக்கு வந்து இதில் HDFC கிரெடிட் கார்டில் ஆஃபர் இருந்துச்சு 6300 ஐஸ் போட்டுருந்தா பா ஊற்று கொட்டிடு நல்லா பொறுமையா அது மாதிரி மேலே வந்து ஐஸ் போடுறதுங்க மக்களே அது பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இது பண்ணுறது ஊற்றுறது 60 லிட்டருங்க மக்களே 60 லிட்டர் 6300 வாங்கினேன் நல்லா தான் இருக்குது தாம்சன்னு சொல்லிட்டு இதனுடைய லிங்க் வேணால் நான் அந்த வீடியோவில் அந்த அப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும் சரிங்களா அதில் ஆட் பண்ணுறேன் தேவைப்பட்டால் வாங்குங்க இது ஆனால் அதில் வந்து என்னை வந்து என்ன சொல்லுவாங்க மக்களே யூடியூப்லேருந்து கால் பண்ணி இப்போ வந்திருக்கு பாருங்க உன்னை அந்த இடம் தான் அந்த இடத்துல கரெக்டாக வச்சுருப்பேன் ஸோ யூடியூப்பில் வந்து வரேன் யூடியூப்பில் வந்து அந்த ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாங்க பார்ட்னர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டை வந்து லிங்க் பண்ணுங்கள் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அது பண்ணுறது கிடையாது ஏன்னா நம்ம வந்து இஷ்டத்துக்கு அதை இதையும் பண்ணி தேவையில்லாமல் உங்கள் காசு தான் கரையுன்னு சொல்லிட்டு பண்ணுறதில்ல பட் இது வந்து ஒர்த்தாக இருக்குது நல்ல சூப்பராக இருக்குது ஸோ இதை லிங்க் பண்ணுறேன் தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா HDFC கிரெடிட் கார்டில் நீங்கள் வாங்கினீங்க அந்த மாதிரி கிரெடிட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டில் இருக்குல்ல அதில் வாங்கினீங்க ஒரு 800 700 கம்மி ஓகேங்களா மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா ஹனி அந்த என்னமோ சொல்லுவாங்க அந்த இது ஸோ இது வைக்கப்புல் இருக்கிறது வாங்காதீங்க மக்களே அது சீக்கிரம் தொங்கல் வந்து போயிடும் இது நல்லா இருக்கும் இதனால் இதில் தான் தண்ணி வந்து போய் கூலிங் ஆகி சர்க்குலேஷன் ஆகுது ஆக்சுவலாக பாருங்கள் அங்கே இருக்குது சரிங்களா நான் வந்து எவ்வளோ தூரம் இங்கேருந்து மீட்டர் உங்களுக்கே தெரியும் பாருங்க இவ்வளோ தூரத்தில் காற்று சும்மா ஜம்முன்னு அங்கேருந்து இங்கே காற்று சூப்பர் அடிக்குதுங்க 60 லிட்டர் இதே 90 லிட்டர் இருக்குது அது இதை விட ஒரு 2000 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் 90 லிட்டர் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன் பரவாயில்ல சூப்பராக இருக்குது ஸோ மக்களே அடுத்த கட்டமாக பைக் எடுத்துக்கிட்டு நான் தவனு பல்லவி எல்லோரும் எங்கே வந்திருக்கோம் நம்ம ஊர் சிவன் கோவில் வந்திருக்கோம் வரும்போது வீடியோ எடுக்கல மக்களே நான் பைக்கில் குறை ஸ்டடி ஜாலி பேசிட்டு வந்தோம் அதனால் எடுக்கல இப்போ போகும்போது எடுக்கிறேன் பாருங்க ஓகே அடுத்து போய் ஐயனை போய் தரிசனம் பண்ணிடலாம் மக்களே எதுக்கு தூக்கணும் கோயிலுக்குள்ளே தூக்க தேவையில்லைங்க வா இது நம்ம வீடு மாதிரி வா அவ்வளோதான் மக்களே இவர் தான் நமக்கு இது எல்லாமே நம்ம தலையே இவர் தான் நம்மடி இறைவா ஸோ நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு அனைத்திற்கும் காரணம் ஐயன் தான் வித்தகநாதீஸ்வரர் நம்மளுடைய இந்த யூடியூப் வாழ்க்கை இந்த சேனல் இங்கே தான் ஆரம்பிச்சது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரில அப்படின்னா நம்ம சேனலில் போயிட்டு ஓல்டஸ்ட் வீடியோன்னு இருக்கும் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டது இங்கே தான் ஆரம்பித்தோம் அப்போ ஒரு ஆயா இருந்தாங்க நாச்சாயா அத்தான்னு சொல்லி ஒரு ஆத்தா இருந்தாங்க அவங்க கூட தான் சேர்ந்து இங்கே தான் ஆரம்பித்தோம் இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு தான் இல்லைன்னு சொல்லலை நம்ம உழைச்சிருக்கோம் என்ன தான் உழைச்சாலும் அவனுடைய அனுகிரகம் இல்லாமல் சிவனுடைய அனுகிரகம் இல்லாமல் ஐயன் வித்தகநாத ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகன் ஓகேங்களா அவர் வந்து வாழ்க்கையில் நிறைய ப்ளே பண்ணுறாரு அப்படி தோணுதுன்னு வைங்களேன் சம்திங் அது நம்ம நம்பிக்கைன்னு வைங்களேன் நல்லதாக நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓகேங்களா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே டன் ஓகே மக்களே கிளம்பியாச்சுங்க